புதுச்சேரியில திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னு தமிழ்நாட்டுல நடக்கிற திருட்டு மாடல் ஆட்சியிலேயே நீங்க பாத்திருப்பீங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு. புதுச்சேரி மக்கள் நீங்க உஷாராதான் இருப்பீங்க. திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருப்பீங்க. ஆனா ஒரு திமுக எம்எல்ஏ வந்தாலும் நமக்கு ஆபத்து தான். அதுலயும் வில்லியனூர்ல சிவா, முதலியார்பேட்டையில சம்பத்து, காலாப்பட்டுல தலைவெட்டி செந்தில், இவங்க எல்லாம் எம்எல்ஏவா ஒரு தொகுதியில வந்தா அந்த ஊர் மக்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அதுவும் வில்லியனூர் தொகுதியில மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் திமுக எம்எல்ஏக்களை பத்தி. திமுக காரங்க எம்எல்ஏவா வந்தா என்ன செய்வாங்கன்னு. ஒண்ணு, ரவுடிசம். உங்க ஏரியால அடிக்கடி ரவுடிசம் நடக்கும். ரெண்டு, கட்ட பஞ்சாயத்து. மத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம தலையிட்டு மிரட்டி பணத்தை புடுங்குறது. மூணு, வயசானவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு, ஆனா பசங்களே இல்லைன்னா அந்த வயசானவங்களை மிரட்டி வீட்டை புடுங்குவாங்க. நாலு, பெண்களுக்கு பகல்லையே பாதுகாப்பு இருக்காது. தனியா வேலைக்கு போற பெண்கள் வயசானவங்க கிட்ட இருந்து செயினை அறுத்துட்டு போறது. ஐந்து, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள இருந்து காலேஜ் படிக்கிற பெண்கள் வரைக்கும் பலருக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும். ஆறு, உங்க ஏரியாவுக்கு தேவையான ரேஷன் கடை, மழைநீர் வடிகால்வாய், கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு தேவைன்னு நினைச்சு ஓட்டு போட்டீங்களோ அது எதுவுமே நடக்காது. ஏழு, குறிப்பா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திமுக எம்எல்ஏ உங்க ஏரியா பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. எட்டு, நீங்க ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை வீடு கட்ட விட மாட்டாங்க. அந்த வீட்டுல பங்கு கேட்டு மிரட்டி உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஒன்பது, முக்கியமா உங்க பாதுகாப்புக்கு போலீஸ் யாரும் வரமாட்டாங்க. பத்து, உங்க பகுதியில எங்கெல்லாம் காலியான பெரிய இடம் இருக்குதோ அந்த இடத்தை கார்பரேட் கம்பெனிக்கு வித்துட்டு கோடி கணக்குல கமிஷன் எடுப்போங்க. எதிர்ப்போம் இந்தியா கூட்டணியை, ஆதரிப்போம் என்டிஏ கூட்டணியை.